ஒரு நாள் இரவு கரடி ஒன்று அது நடந்து வந்த பாதையில் ஒரு செத்த காட்டெருமையை பார்த்தது. ஒரு காட்டெருமை ஒண்ணு செத்து கீழே கிடக்குதே, நல்லதா போச்சு. என்னோட கடுமையான பசிக்கு நல்ல இற கிடைச்சிருச்சு. செத்த காட்டெருமையை சாப்பிடலாம் என்று நினைக்கும் பொழுது நரி ஒன்று அங்கு வந்தது. ஏ கரடியே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நரியாரே, எனக்கு நல்ல பசி. நான் வர்ற வழியில இந்த செத்த காட்டெருமையை பார்த்தேன், அதான் சாப்பிடலான்னு இருக்கிறேன். என்ன, நீ சாப்பிட போறியா? உன்னைய விட எனக்கு பல மடங்கு பசிக்குது. அதனால இந்த செத்த காட்டெருமையை நான் தான் சாப்பிட போறேன். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. நரியாரே, உனக்கும் பசிச்சா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆளுக்கு பாதியா? அதெல்லாம் முடியாது. முழுசா சாப்பிட்டாலே என்னோட பசி அடங்காது. இதுல பாதி எனக்கு எப்படி பத்தோம்? நரியாரே, நீங்க சொல்றது நியாயமே இல்ல. முதல்ல இந்த செத்த காட்டெருமைய நான் தான் பார்த்தேன், அதனால இது எனக்கு தான் சொந்தம். என்ன, உனக்கு சொந்தமா? நான் யார் தெரியுமா? இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட நண்பன். என்கிட்டயே சரிக்கு சரி வாதாடுறியா? இந்த இடத்த விட்டு போறியா இல்ல சிங்கராஜாவை கூட்டிட்டு வரட்டுமா? கரடி மிகுந்த ஏமாற்றத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்றது. நான் போட்ட போட்ல அந்த கரடி பயந்து ஓடியே போச்சு. இனி இந்த செத்த காட்டெருமை முழுசும் எனக்கு தான். அந்த நரி செத்த காட்டெருமையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தது. அங்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு ஆந்தை பார்த்து கொண்டே இருந்தது. கோபத்தில் இருந்த கரடி மறுநாள் காலை தனக்கும் நரிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை சிங்கத்திடம் முறையிட்டது. சிங்கம் கரடியையும் நரியையும் விசாரிக்க ஆரம்பித்தது. உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? விளக்கமா என்கிட்ட சொல்லுங்க. சிங்கராஜாவே, நேத்து ராத்திரி ஒரு செத்த காட்டெருமைய நான் வர்ற வழியில பார்த்தேன். அப்ப எனக்கு ரொம்ப பசி. அந்த செத்து போன காட்டெருமைய சாப்பிடலாம்னு நினைக்கும் போது திடீர்னு இந்த நரி வந்து என்னை மிரட்டி அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுருச்சு. இந்த உணவு எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதுக்கு நான் யார் தெரியுமா? சிங்கராஜாவோட நண்பன். உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு என்ன பயமுறுத்திருச்சு. நானும் பயந்து போய் அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டேன். என்னோட உணவு முழுவதையும் அந்த நரியே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நரியே, கரடி சொல்றதெல்லாம் உண்மையா? சிங்கராஜா, இந்த கரடி சொல்ற எல்லா விஷயங்களுமே பொய். எதையுமே நம்பாதீங்க. ஏன் மேல இப்படி அப்பட்டமா பழி போடுறதுக்கு அந்த கரடி கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? கரடியே, நரி சொல்றதும் சரிதான். நேத்து ராத்திரி நரிதான் உன்னோட உணவு முழுசையும் சாப்பிட்டதுக்கான ஆதாரம் ஏதாவது உன்கிட்ட இருக்கா? எதுவுமே இல்ல சிங்கராஜா. அப்படின்னா நரி மேல எந்த குற்றமும் சொல்ல முடியாது. திடீரென்று அந்த இடத்திற்கு ஆந்தை வந்து சேர்ந்தது. சிங்கராஜா, கரடி நரிய பத்தி சொல்ற எல்லா விஷயங்களுமே உண்மைதான். ஆந்தையே, உனக்கு எப்படி தெரியும்? சிங்கராஜா, இரவுல என்னோட கண்கள் நல்லா தெரியும். நேத்து ராத்திரி இந்த நரி கரடிய பயமுறுத்தி மிரட்டி அந்த இடத்த விட்டே விரட்டி விட்டுட்டு கரடியோட உணவு முழுசையும் இந்த நரியே சாப்பிட்டுச்சு. நான் என்னோட 2 கண்ணாலையும் நேரடியா பார்த்தேன். ஆந்தை சொன்னதை கேட்ட நரி அதிர்ச்சி அடைந்தது. நரியே, உன்னோட குட்டு வெளிப்பட்டுருச்சு. இனி நீ தப்பிக்க முடியாது. 1 மாசத்துக்கு இந்த காட்டுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. முதல்ல அந்த கரடி கிட்ட மன்னிப்பு கேளு. கரடியே, என்ன மன்னிச்சிடு. விசாரணை முடிந்து சிங்கம் அந்த இடத்தை விட்டு சென்றது. கரடியே, நேத்து ராத்திரி நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஆந்தை என்ன இந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டி விட்டுச்சே. 1 மாசத்துக்கு இந்த காட்டுக்குள்ள வராம எப்படி இருக்க போறேனே தெரியலையே. நரி கவலையுடன் அந்த இடத்தை விட்டு சென்றது. ஆந்தையே, நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ மட்டும் சிங்கராஜா கிட்ட உண்மைய சொல்லலைன்னா நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே அவர் நம்பியிருக்க மாட்டாரு. அந்த நரியும் ஈஸியா தப்பிச்சிருக்கும். பரவாயில்ல, நேத்து ராத்திரி என்னோட 2 கண்களால பார்த்த விஷயங்களை தான் சிங்கராஜா கிட்ட நான் சொன்னேன். அன்றிலிருந்து கரடியும் ஆந்தையும் நல்ல நண்பர்களாக பழகி வந்தனர். பொன்னம்மா தினமும் தன் வீட்டின் முன்னால் உட்கார்ந்து லட்டுகளை விற்று வாழ்ந்து வந்தாள். என்னோட லட்டுகள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ருசியா இருக்கும். ஆண்டி, எனக்கு ஒரு லட்டு தாங்க. பாப்பா, 5 ரூபாய் கொடு, உனக்கு ஒரு லட்டு தரேன். ஆண்டி, என்கிட்ட 2 ரூபாய் தான் இருக்கு. பாப்பா, நீ 5 ரூபாய் கொண்டு வந்தாதான் உனக்கு ஒரு லட்டு தருவேன். சரிங்க ஆண்டி.
ஐயோ, திடீர்னு மழை பெய்யுதே. முதல்ல இந்த லட்டுகளை எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும். மழைக்கு பயந்து ஓடிய பொன்னம்மாள் பணப்பையை எடுக்க மறந்து விட்டாள். மழை நின்று சற்று நேரத்தில் அந்த வழியாக வந்த மஞ்சு பாப்பா பணப்பையை பார்த்து விட்டாள். என்ன இது, பணப்பை மாதிரி இருக்குதே. திடீர்னு மழை வந்ததுனால ஆன்ட்டி இந்த பணப்பையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆன்ட்டி இந்த பணப்பையை தேடுறதுக்குள்ள நான் கொண்டு போய் கொடுக்க போறேன். ஆன்ட்டி. என்ன பாப்பா, லட்டு வாங்க 5 ரூபா கொண்டு வந்துட்டியா? இல்லைங்க ஆன்ட்டி, நான் ஸ்கூலுக்கு இந்த வழியா நடந்து வரும்போது இந்த மரத்துக்கடியில இந்த பணப்பைய பார்த்தேன். அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, என்னோட பணப்பை. திடீர்னு மழை வந்ததுனால லட்டுகள் நனையாம இருக்கிறதுக்கு வேகமா வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். அதனாலதான் இந்த பணப்பை எடுக்க மறந்துட்டேன். நீ நினைச்சிருந்தேனா நான் உனக்கு லட்டு கொடுக்கலன்ற கோபத்துல பணப்பைய கண்டுக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா நீ அப்படி செய்யாம இந்த ஆன்ட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பணப்பைய என்கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிட்ட. நான் தான் உன்கிட்ட ஒரு லட்டுக்காக ரொம்ப கராரா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சுடு பாப்பா. உன்னோட நேர்மையான குணத்தை நான் பாராட்டுறேன். பரவாயில்லைங்க ஆன்ட்டி. பாப்பா, கொஞ்ச நேரம் நில்லு, இதோ வந்துடுறேன். சிறிது நேரம் கழித்து. இந்தா பாப்பா, எத்தனை லட்டு வேணாலும் தயங்காம எடுத்துக்கோ. எனக்கு லட்டெல்லாம் வேணாங்க ஆன்ட்டி. உன்னோட நேர்மைக்கு நான் தர்ற பரிசு. தொடர்ந்து வற்புறுத்தவே மஞ்சு ஒரு லட்டை எடுத்துக்கொண்டாள். ரொம்ப நன்றிங்க ஆன்ட்டி. பாப்பா, உனக்கு எப்பெல்லாம் லட்டு சாப்பிடணும்னு தோணுதோ நேரா ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஆன்ட்டி. அன்றிலிருந்து பொன்னம்மாள் லட்டு விற்பதில் கரார் காட்டுவதே இல்லை.